இன்னைக்கு மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாள். இந்த நாளில் நம்ம தமிழிசை அக்கா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பாரதி இருந்திருந்தால் இந்நேரம் மோடியை புகழ்ந்து பாடியிருப்பார் அப்படின்னு. இல்லை, பாடியிருக்காரு ஏற்கனவே. அந்த பாடலை நம்ம பார்ப்போம். முதல்ல பாரதியை பற்றி நம்ம பேசிடுவோம். பாரதியார் ஒரு வைணவ குலம் கிடையாது. சைவ குலத்தில் பிறந்த ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஆரம்ப முதலே அவருடைய நிறைய பாடல்களில் சாதியை குறித்து நிறைய விஷயங்களை அவர் எழுதியிருக்காரு. சாதிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. வைணவ குலத்தில் பிறக்கலை அப்படின்னாலும் அவர் கண்ணன் பாட்டு ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு. அந்த கண்ணன் பாட்டில் பார்த்திங்கன்னா, கண்ணன் என் தாய் அப்படின்னு ஒரு தலைப்பிட்ட ஒரு கவிதை இருக்குது. மிக நீண்ட கவிதை. அது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு கண்ணனை அவரோட தாயாக உருவகப்படுத்தி பாடக்கூடிய ஒரு பாடல் அது. அந்த பாடலில் ரொம்ப அரசியலான சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. சாத்திரம் கூடி வைத்தால் அவை தம்மினும் உயர்ந்தோர் ஞானம் வைத்தால் மெய்த்திரும் பொழுதினிலே நான் பேடிக்க யுரங்கண்டு நகைப்பதற்கு. நான் நிறைய விஷயங்களை நகைப்போட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோத்த பொய் வேதங்கள் பொய்யாக இருக்கின்றன, மத கொலைகளும் வரலாறு முழுக்க மத கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அரசர்தம் கூத்துக்களும், அரசர்கள் இதை எதையுமே கண்டுகொள்ளாமல் கூத்தடிச்சிட்டு இருந்திருக்காங்க, மூத்தவர் பொய் நடையும். மூத்தவர்கள் எல்லாருமே, அதாவது முன்னோர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட அப்பா அம்மா நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பொய் நடையாகவே இருக்குது. உண்மை நிறைய இடங்களில் சொல்லவே படலை அப்படின்றத பாரதி ரொம்ப மிக தெளிவாக சொல்கிறார். இள மூடுதம் கவலையும் அவள் புனைந்தாள். இப்படியான கவலைகளோட தான் இருக்காள் என்னுடைய கண்ணன் அப்படிங்கிற தாய் அப்படின்னு அந்த கவிதையில் வருது. உண்மையிலேயே பாரதிக்கு முன் இப்படி சாஸ்திரங்களையோ அரசர்களையோ பழித்த கவிஞர்கள் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லை. பாரதியுடைய அந்த துணிச்சல் தோப்பாவுமே அவருடைய தெய்வம் என்பது ஒரு கட்டுரையில் அதை குறிப்பிட்டிருப்பார் இந்த பாடல் வரிகளை. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். மோடி பற்றி பாரதி பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதே பாடல் தான் மறுபடியும் வாசிக்கிறேன். கோத்த பொய் வேதங்களும் மத கொலைகளும் அரசர்தம் கூத்துக்களும் மூத்தவர் பொய் நடையும் இளமூடதம் கவலையும் அவள் புனைந்தாள். அப்படியே பொருந்தி வருதில்ல.